சகல காரியங்களையும் நமக்கு சாதகமாக மாற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த நாள் 24/6/2026 அன்னைக்கு வரக்கூடிய சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி. சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. ரொம்ப விசேஷமான தேவதை, ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளை எந்த சூழ்நிலையும் விட்டுறாது. ஓகேங்களா? இதை பயன்படுத்திக்கிட்டா சகல விதமான சௌபாகியம் இந்த வாழ்க்கைக்கு தகுந்த அடைஞ்சிடலாம். மகாவிஷ்ணுவோட வலது கையில் எப்பவுமே பாயறதுக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடியவர் தான் சுதர்சனர். ஆயுதங்களில் நான் சுதர்சனராய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த ஆயுதம். உலகத்திலே சக்தியான ஆயுதங்கள் 2 தான். ஒன்று சிவன் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம், இன்னொன்று மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். இந்த 2ம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அடுத்த வினாடி, அடுத்து ஒரு மைக்ரோ செகண்ட் எனக்கு இந்த காரியம் நடக்கிறோன்னா ஓடி வந்து முன்னாடி நிற்கக்கூடிய தேவதை சுதர்சனன். ஓகேங்களா? எல்லா விஷ்ணு கோவில்லையும் இந்த நாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம், அலங்காரம், ஹோமம், பூஜை எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக இதில் போய் கலந்துக்குங்க. என்ன விசேஷம்லாம் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜைக்கு என்ன முடியுமோ, அந்த ஹோமங்களுக்கோ இல்லை அபிஷேகத்துக்கோ பூஜைக்கோ என்ன முடியுமோ அதை கொடுங்க. அது கொடுக்கக்கூடிய பலன் எப்பேற்பட்ட சத்ரு பயம் உங்களுக்கு இருந்தாலும் அது விலகிடும். ஓகேங்களா? செய்வினை தோஷங்கள், பில்லி, சூன்யம், ஏவல், இந்த துஷ்ட சக்தி, இது எல்லாத்தையும் வரட்டி அடிக்கக்கூடிய சக்தி சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு. அவ்வளோ ஒரு சிறந்த தேவதை இவர். ஓகேங்களா? அன்னைக்கு நாள் முழுசும் தயவு செஞ்சு சைவ உணவு மட்டும் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அந்த வழிபாடு சிறப்பான வழிபாடு. அன்னைக்கு சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு போய் ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமகி தன்ன சக்கர பிரஜோதயாத், இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை குறைஞ்சது சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்லி 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 எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா நாராயணா, கோவிந்தா, மதுசூதனா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இந்த சுதர்சனருடைய முழு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். எங்களுடைய கெடுதல்கள் வெளியே சௌபாக்கியம் உண்டாகணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக கேளுங்க. கண் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்ப்பீங்க. எழுதி தர நடக்கும். இது நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.